வாங்க அத்திப்பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணிடலாம். அத்திப்பழத்தில் வந்து நிறையா இது மருத்துவ குணம் இருக்குது. மலட்டுத்தன்மை வந்து நீங்கும். நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது. அயனு, ஃபாஸ்பரஸு, மெக்னீசியம் இதெல்லாம் இருக்குது. இந்த பழம் வந்து பசங்க சாப்பிடவே சாப்பிடாது. நான் எடுத்தாலே ஓடி போயிருங்க. நான் மட்டும் இந்த சமைக்கையில் அரிகையில் கழுவிட்டு தோல் அப்படியே ஒரு பக்கெட்டு கட் பண்ணிவிட்டு உரிச்சோன்னா வந்துடும். இதுக்கு வந்து பால் 1 கிளாஸ் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் ஆற வச்சுருக்கேன், காய்ச்சி ஆற வச்சிடணும். இது எடுத்து 1 கிளாஸ் வச்சுக்குவோம். ஏன்னா நான் 6 பழம் தான் போட போகிறேன். ஏன்னா இது பசங்க குடிக்குதோல என்னென்னா நான் மில்க் ஷேக் மாதிரி போட்டால் குடிக்கணுன்ட்டு நான் பண்ணுறேன். இதுக்கு தேவையான சுகர் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இது வந்து ரொம்ப யூத்தாக வச்சுக்குமா, இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த அத்திப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி மாதவிடாய் காலத்தில் நல்லா கழுவிக்கிங்க ஃபஸ்ட்டே. மாதவிடாய் காலத்தில் வர்ற அதிக ப்ளீடிங் இருக்குல்ல, அது கூட இந்த பழம் வந்து ரொம்ப இப்போ தடுக்குமா. இப்போ நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இது வந்து க்ளீனுன்னு கீழே தானே கொட்டுது, அதனால நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் பால், சுகரு, முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தோல் கழுவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு கையிலே கேமரா வச்சுருக்கேன், அதனால் வந்து என்னால் கத்தி வச்சு உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டணும்னு பார்த்தா என்னால் முடியலை. இந்த பாருங்கள் கட் பண்ணுறேன், என்னால் முடியலை. இப்போ வந்து இதை நான் வந்து தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த அத்திப்பழத்தை போட்டுங்க. இப்போ இந்த முந்திரி போட்டுங்க, ஒரு 10 முந்திரி இருக்கும். போட்டு பாதாம் கூட ஊற வச்சுட்டு அந்த தோல் எடுத்துகிட்டு கூட போடலாம், நல்லாயிருக்கும். பாதாம் இல்லைன்னுட்டு அதனால் போடலை. சுகர் வந்து தேவையான அளவு சுகர் போட்டுங்க. பால் வந்து காய்ச்சி ஆறின பால் வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த சுகரும் நம்ம வந்து எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ இது கூலிங் வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுங்க. நான் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வரேன். இந்த பாருங்கள் ஒரு 4 ஐஸ் க்யூப் போடுறேன்னா போட்டுட்டு நல்லா அடிச்சிடணும். ஒரு கையிலே என்னால் பண்ண முடியல, அதனால தான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க பசங்க. நல்லா அடிச்சிருங்க. இதை நல்லா மைல்டாக அடிச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஏன்னா சுகர் அடியில் இருந்தாலும் இருக்கும், அதனால் கிண்டி விட்டுங்க. எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றிக்க வேண்டியதான். இதில் வந்து அந்த முந்திரி அடிச்சிருக்கல, அது சும்மா சின்ன பீஸாக இருக்குது. அது சாப்பிடையில் கூட கடிக்கையில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல க்ரீமாக இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க குடிக்கலாம். சுவையான அத்திப்பழ மில்க் ஷேக் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குடிச்சு பசங்களுக்கு கொடுங்க. ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இதில். வாங்க குடிக்கலாம். சுவையான மில்க் ஷேக் ரெடி, அத்திப்பழ மில்க் ஷேக்.